ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னடா லாஸ்டா போட்ட vlogல வெறும் மியூசிக் தான் வந்துச்சு, இந்த தடவை வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னு பாக்குறீங்களா? எஸ், லாஸ்டா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் vlogல வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன். பட் எனக்கு என்னோட வாய்ஸ் கேட்கும்போது அவ்வளவா பிடிக்கல. அதனால சரி, நமக்கு வாய்ஸ் ஓவர்லாம் செட் ஆகாது, நம்ம மியூசிக்கை வச்சு ஓட்டிடுவோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் என்னோட நலன் விரும்பிகள் எல்லாரும் வீடியோலாம் நல்லா தான் இருக்கு, வாய்ஸ் ஓவர் கூட பரவாயில்ல பாத்துக்கலான்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அதை நம்பி இன்னைக்கு வீடியோல வாய்ஸ் ஓவர் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஹஸ்பண்ட் வெண்பொங்கல் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அது புட்டாவோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வெண்பொங்கல் அண்ட் தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். நான் யூஸ்வலாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், நெய், மிளகு, சீரகம் அண்ட் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அளவுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிட்டு உப்பு போட்டு தண்ணி கொதிச்சதும் அரிசியை போட்டு 15 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருவேன். இதுல சில பேர் ஃபர்ஸ்ட் அரிசியை வேக வச்சுட்டு லாஸ்டா தாளிப்பாங்க. படுத்துட்டும் போத்திக்கலாம், போத்திட்டும் படுத்துக்கலாம். கடைசியில பொங்கல் சாப்பிட்ற மாதிரி வந்தா போதும். ஜம்முன்னு பொங்கல் சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் பிரியாணி செய்யலான்னு பிளான் இருந்துச்சு. பிளான் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனா அதுக்கு தேவையான பொருள் எதுவும் வீட்டில் இல்லை. ஸோ அப்படியே கடைக்கு போய் மட்டன் வாங்கிட்டு பிரியாணிக்கு தேவைப்படுற சில பல பொருட்களும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு நான் மட்டன் பிரியாணி 1/2 kg மட்டன் அண்ட் 1/2 kg ரைஸ் போட்டு தான் செஞ்சுருந்தேன். ஸோ 1/2 kg ரைஸ் போட்டு எப்படி பிரியாணி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1/2 kg ரைஸ்க்கு 4 பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 2 பிரியாணி இலை, 4லிருந்து 5 கல்பாசி போட்டுக்கலாம். கிராம்பெல்லாம் நல்லா வெடிக்க ஸ்டார்ட் பண்ணதும் 4 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சிருந்ததையும் 5லிருந்து 6 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் வச்சிருந்ததையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் அதில் புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுறலாம். ஆல்ரெடி மட்டன் 2 விசில் விட்டு எடுத்து வச்சிருந்தேன், அதையும் ஆட் பண்ணிட்டு 3 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒன்ஸ் நல்லா வணங்கினதும் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி கணக்கு. நான் அரிசியை ஏற்கனவே 20 மினிட்ஸ் ஊற வச்சிருந்தேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு ஸ்மால் சைஸ் லெமன் புளிஞ்சு விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அரிசியும் போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் வத்துனது 15 மினிட்ஸ் தம்ல வச்சா அவ்வளோதான், சுட சுட மட்டன் பிரியாணி ரெடி. நல்லா சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு தூக்கம் போட்டாச்சு. ஈவினிங் கிளைமேட் நல்லா இருந்ததால சூடா ஒரு கப் காஃபி போட்டுட்டு மொட்டை மாடிக்கு போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.